ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த கேக் கிளாஸ் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமெண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் கேக் பேனை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். கேக் பேனுக்கு நான் பட்டரை பூசிட்டு பிறகு மாவால் டஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். கேக் பேனுக்கு அடியில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கொள்ள போகிறேன். கேக் பேன்லேருந்து கேக்கை ஈஸியாக வெளியில் எடுத்துக்கொள்ளணுமெண்டா இது மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கொள்ளுங்க. கேக்கை நான் செய்ய தொடங்கும் போதே அவனை 175 பாகைக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதில் நான் 2 கப் கேக் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். கேக் ஃப்ளவரோட நான் 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அன்ஸ்வீட்டட் சாக்லேட் பவுடர் சேர்த்து 2-3 தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். பிறகு நான் ஒரு பாத்திரத்தில் ரூம் டெம்பரேச்சரில் இருந்து எடுக்க 2 கப் பட்டரை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். பட்டர் நல்லா க்ரீமியாக பீட் ஆனதும் 2 கப் அரைச்சி வச்சுருக்கிற சுகரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். சுகரை நாங்கள் அரைக்காமலும் யூஸ் பண்ணலாம். அரைச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நேரம் பீட் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. ஒரு ஸ்பெச்சூலாவால் நீங்கள் சுற்றி வர பரவி இருக்கிற சுகரை நல்லா வலிச்சு விட்டுட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 2 கப் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதால மீடியம் சைஸ் முட்டை 8 யூஸ் பண்ண போகிறேன். 8 முட்டையையும் ஒன்றொண்டா போட்டு பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நாங்கள் போடுற ஒரு முட்டை கேக் கலவையோட நல்லா மிக்ஸ் ஆகும் வர பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த முட்டையை சேர்த்து பீட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் 8 முட்டையையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் சின்ன முட்டையை எடுத்தீங்கன்னா 9 அல்லது 10 முட்டை தேவைப்படும். முட்டையெல்லாம் போட்டு பீட் பண்ணி முடிஞ்ச பிறகு 1.5 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மாவை இந்த கேக் கலவையோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பெச்சுலாவால் கலந்து விட்டுக்கொள்ள போகிறேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மில்க் சேர்த்துட்டு 20 செகண்டுக்கு பீட்டரால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன்.
கேக் ஃப்ளார் லம்ப்ஸ் ஒன்றும் இல்லாமல் கேக் பேட்டர் நல்லா பீட் ஆகி வந்துட்டுது. இந்த சமயத்தில் நான் வந்து கலரிங் சேர்த்துக்கொள்ள போகிறேன். வெல்வெட் கேக்குக்கு வந்து நாங்கள் என்ன கலர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனாலும் ரெட் வெல்வெட் கேக்கு நாங்கள் ரெட் கலர் தான் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரிங் கேக்குக்கு யூஸ் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. ஸோ இன்றைக்கி செய்கிற இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு நான் வந்து ஹோம்மேட் பீட்ரூட் ஜெல் கலரிங் தான் யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ட்ரே வந்து 10 இன்ச் ட்ரே. ஸோ என்னோட கேக்கை 2 கேக்காக பிரித்து செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். 180 பாகை செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷத்தில் கேக் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நீங்கள் இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சாஃப்டாக ஒரே லெவலுக்கு இருக்குதுண்டு. நான் சொன்ன இந்த ரெசிப்பிலேயே கேக் செஞ்சிங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரே லெவலுக்கு கேக் இருக்கும். இனி நாங்கள் கேக்கை சிம்பிளாக டெக்கரேட் பண்ணலாம் வாங்க. நான் இந்த கேக்கை சாண்ட்விச் பண்ணுறதுக்கு விப் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். விப் க்ரீம் ரெசிபி என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணி விடுறேன். விருப்பமெண்டா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற விப் க்ரீமை கேக்குக்கு இடையில் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஒரு கேக்கை நான் 2 பீசஸாக வெட்டி இருக்கிறேன். கேக் நல்லா சாஃப்டாக இருக்கிறதால கவனமாக கேக்கை ஹேண்டில் பண்ணணும். இது மாதிரி 4 கேக் பீசஸையும் விப் க்ரீமால் சாண்ட்விச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இன்னைக்கு இந்த ஸ்பெச்சுலாவால் தான் கேக்கை சாண்ட்விச் பண்ணிக்கொள்ள போகிறேன். காரணம் என்னென்னா என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணும்போது என்னோடய ஸ்பெச்சுலா சில கேக் டூல்ஸை காணையில். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்பெச்சுலாவை யூஸ் பண்ணி கேக்கை சாண்ட்விச் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த கேக்குக்கு நான் வந்து பட்டர் க்ரீம் ஐசிங்கால் சின்னதாக ஒரு க்ரம் கோட் மட்டும் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். பட்டர் க்ரீம் ஐசிங் செய்கிற டியூட்டோரியலும் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. விருப்பமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. க்ரம் கோட் பூசுறதுக்காக நான் வந்து 250 கிராம் பட்டருக்கு 250 கிராம் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ எங்களோட கேக் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் சர்வ் பண்ணலாம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமெண்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, தர்சி.